புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றேன். உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றேன். வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். பருவ முதல் பொறுமையாக நானும் தினம் காத்திருந்தேன். சிறிய என் பக்கம் சாய்ந்து எனது இதய வேண்டல் கேட்கின்றீர், அன்பாய் கேட்கின்றீர். அழிவின் குழியினில் நின்றும் பள்ளத்தாக்கினில் நின்றும் தூக்கினீர், என்கை தூக்கினீர். அருளும் இரக்கமும் என்னில் அருவியாக ஊற்றி அர்ச்சித்தீர், என்னை அர்ச்சித்தீர்.
திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். புதிய பாவல் கடவுளே உமை புகழ்ந்திடுவேன், தினம் புகழ்ந்திடுவேன். மனது நெகிழச் செய்யும் அரிய செயல்கள் கண்டு மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன். நீதி நெறியினில் என்றும் நேர்மை உணர்வினிலும் நிலைத்திடுவேன் என்று நிலைத்திடுவேன். வாக்கு பிறளாவும் வள்ளன்மை எண்ணி எண்ணி வாழ்ந்திடுவேன், புவி வாழ்ந்திடுவேன். உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசே இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனமாற்றம் என்ற வார்த்தையே சிலருக்கு வெறுப்பை கொடுக்கிறது, சிலருக்கு அச்சத்தை கொடுக்கிறது, சிலருக்கு கேள்வியை தருகிறது, சிலருக்கு பயத்தை கொடுக்கிறது, சிலரிலே கோபத்தை விளைவிக்கிறது. காரணம், மனமாற்றம் என்றாலே நமக்கு பிடித்த ஒன்றை, நாம் விரும்புகின்ற ஒன்றை இழக்க வேண்டும், அப்போதுதான் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனமாற்றத்தின் நோக்கம் அதுவல்ல. மாறாக அனைத்து விதமான அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முயல்வதே என்பார் புனித கார்லோ. கடவுளது சாயலில் நிறைவோடும் சிறப்போடும் படைக்கப்பட்ட நாம் நமது உண்மை இயல்பை மறந்து பாவ அடிமைத்தனத்திலும் பொருள் மோகத்திலும் வாழ்கிறோம். இதுவே மகிழ்ச்சியின்மைக்கும் நிம்மதியின்மைக்கும் காரணங்களில் ஒன்று. துரதிர்ஷ்டவசமாக மகிழ்ச்சியை தேடுகிறோம் என்ற பெயரில் மகிழ்ச்சி இன்மையை அனுபவித்து அதை நம்மீது நாமே வருவித்துக் கொள்கிறோம். இன்றைய வாசகத்தில் கூட ஒரு சிந்தனையைத்தான் நாம் பார்க்கிறோம். அதாவது நினைவே மக்களின் மனமாற்றத்தையும் நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர்களின் மனமாற்றத்தை நாம் காண்கிறோம். ஒரு மனமாற்றம் என்பது உடல் மாற்றம் அல்ல. அடிமை நிலையிலிருந்து எதுக்காவது ஒழுங்கு அடிமையாகிறோம்னா அதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். அது எதா இருந்தாலும் சரிதான்.
ஒரு மனமாற்றம் அடிமை நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய மனமாற்றமாக அமைகிறது. இந்த இரண்டு மனமாற்றத்திலும் வாழ்வு முற்றிலுமாக மாற்றம் பெறுவதில்லை. நினைவே மக்கள் முற்றிலுமாக உணர்ந்து வாழ்வை மாற்ற முயல்கிறார்கள். ஆனால் பரிசேயர்கள் அடையாளம் கொடுத்தால் மட்டுமே மாற்றம் பெறுவதாக வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். ஏனென்றால் மண்ணிலிருந்து எழும் சாட்சியை நம்பாதவர்கள் விண்ணிலிருந்து வருகிற சாட்சியை எப்படி நம்புவார்கள்? நாம் தவக்காலத்தை ஆரம்பித்து இன்றோடு ஒரு சில நாட்கள், ஒரு வாரம் ஆகிறதுன்னு வைப்போமே. நம்மளே பல பேரும் இந்த ஒரு வாரத்தில் பல வேண்டுதல்களோடும் கருத்துக்களோடும் இறைவேண்டல் செய்திருப்போம். சில புதுமைகளை, அடையாளங்களை கேட்டிருப்போம். சிலருக்கு அடையாளங்கள் அரங்கேறி இருக்கும், சிலருக்கு ஏதும் நிகழாமலே இருந்திருக்கும். இன்று நம்மில் பல பேர் அடையாளங்களை தேடியும் புதுமைகளுக்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டும் தான் இருக்கிறோம். இயேசுவை காட்டிலும் போதகரின் மீது நம்பிக்கை வைத்து அலைந்தோடும் கூட்டம்தான் இன்றைய மிகப்பெரிய அவல நிலை. இப்படிப்பட்ட நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் நல்ல ஒரு செய்தியை தருகிறது. முதலில் அடையாளம் என்பது என்ன என்பதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும். அடையாளம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சுட்டி காட்டுவது. ஒரு பூவை கொடுக்கறாங்க அன்பு வெளிப்படுத்துவதற்காக. இதே போல நாம் திருப்பலியிலே பயன்படுத்துகின்ற தூபம் இருக்கிறதே, நம்முடைய இறைவேண்டல்களும் இந்த தூபத்தை போல ஆண்டவரை நோக்கி எழுப்ப வேண்டும் என்பதுதான் அடையாளமே. நற்கருணை பிள்ளைக்கு அருகில் இருக்கிற அணையாத விளக்கு, அதாவது ஆண்டவர் கண் விழித்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதன் அடையாளம் தான் அது. இந்த எண்ணத்தோடும் விவிலிய அறிவோடு நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் அடையாளங்களுக்காக அலைய மாட்டோம். மாறாக நமது அன்றாட வாழ்விலே அரங்கேறுகின்ற ஒவ்வொன்றிலும் அவரின் புதுமையை, அவரின் வளர்க்கிற வல்லமையை காண்போம். இக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிய அடையாளம் இந்த தவக்காலம். இந்த 40 நாளும் அவரின் அருள் நம்மை நிரப்பும் காலம். எவ்வாறு நினைவே மக்களுக்கு இறைவனின் அருளை யோனாய் எடுத்து சென்றாரோ அதனை போல இந்த தவக்காலம் அவரின் அருளை நம்மிடம் எடுத்து வருகிற அடையாளமே. நினைவே மக்கள் எவ்வாறு யோனாவின் முறைமைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தார்களோ அதனை போல நாமும் இந்த தவக்காலத்திலே முறைமைகளுக்கு கீழ்ப்படிந்து நமது வாழ்வினை காப்பாற்ற முயற்சி எடுப்போம். யாக தவக்காலமே நமது அடையாளமாக இருக்கட்டும். ஆமென். மன்றாடுவோமாக. உலகின் ஒளியாக உம்மை வெளிப்படுத்தி ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். உமது காலத்தை யூதர்களைப் போல அல்லாது நினைவே நகர மக்களைப் போல இந்த தவ காலத்திலே உமது செய்தியை ஏற்று மனம் திரும்புகின்ற மக்களாய், விடுதலை பெற்ற மக்களாய், அடிமை நிலையிலிருந்து வெளிவந்த மக்களாக வாழ வளர அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி
உமை நோக்க தூக்கவாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே.
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் பணிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் பணிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே. லாலா லாலா கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா. அச்சம் அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா ஆறுதலும் நீயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா ஆறுதலும் நீயம்மா. கருவில் சுமந்த தாயே. லாலா லாலா கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே.
கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.